சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்குது சார். ஒவ்வொருத்தரையும் நம்மளும் ஒரு வே ஆஃப் அப்ரோச்சில் இருக்குது. இப்போ உங்கள் லைஃப்பில் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சொல்லுங்க. ஹவு மெனி ஃப்ரெண்ட்ஸ் யூ ஹேவ் இன் யுவர் லைஃப்? உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? சும்மா சொல்லுங்கள். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4, 5, 6, 7, 4, 5, 6, 7, ஒரு 6, 7 people, ஒரு 7 பேர் இருப்பான்னு வச்சுக்கோங்க சார். ஆனால் அந்த 7 பேரும் ஒரே கேரக்டர் இல்லைல்ல. 7 பேர்ட்டுக்கு ஒரு விஷயத்த பேசும்போது நீங்கள் வேறு வேறு ஆளாக தானே பேசுவீங்க. அதில் யாரோ ஒருத்தர் க்ளோஸாக இருப்பாங்க, ஒருத்தர் தள்ளி நிற்பாங்க, இப்படின்னு வேறு வேறு நபர்களாக இருப்பாங்க இல்லையா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க எல்லாம், ரொம்ப வருஷமாக பழக்கம் தானே. ஆனால் 7 பேர் வேறு வேறு தானே. அப்போ எவ்வளோ பேர்கிட்ட கதை கேட்குறோம், அவங்க எவ்வளோ பேர் வேறு வேறு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஃபார்மில் ஃபாலோ பண்ண முடியாது சார். சம்டைம்ஸ் சம் எனர்ஜி, சம் பீப்புள், த வே தே பிஹேவ், சம்திங் அந்த மாதிரி இருக்கும். சம் பீப்புள் அவங்க கதையை ஒரு நிமிஷத்தை சொல்லிடலாம். சம் பீப்புளுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், சில பேருக்கு 5 minutes ஆகும், சில பேர் 2.5 hours ஆகும், சில பேர்லாம் 5 hours தான் சொல்லுவாங்க. நான் வெற்றிமாறன் சார் ஃபஸ்ட்டு வடசனையில் நான் அடிக்கிறது சார். நான் வெற்றிமாறன் சார் நான் பார்க்கும்போது அவர் எனக்கு கதை சொல்கிறேன்னு வடசனை கதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அமீர் சார் ரோல் நான் பண்ணுறதா இருந்தது வடசனையில், ராஜன் கேரக்டர் நான் பண்ணுறா இருந்தது. அப்போ போனேன் சார். வெற்றி சார் ரொம்ப நேரமாக ஒரு பேப்பர் தேடுறாரு. சரி, ஒரு ஃப்ளோ சார்ட் தேடுறேன். சரி சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு புரியும்னு. இல்லை சேது நான் ஒரு விஷயம் அவர் தேடுறாரு. ஒரு 10 minutes ஒரு பேப்பர் எடுத்து வந்தால் ஃப்ளோ சார்ட். அது அந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு ஒரு 5 to 6 hours சொல்ல வேண்டிய ஒரு ஸ்டோரியை 15 minutes சொன்னார். அது 15 minutes ஸ்டோரி புரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் டெய்லிங் இருக்குது. எல்லோரும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது, நம்மளும் எல்லாரையும் ஒரே மாதிரி ரிசீவ் பண்ண முடியாது. பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். புரிஞ்சுதா சார்? இப்போ இவர் என் ஃப்ரெண்டு, அவர் என் ப்ரொடியூசரு. அவர் என்ன சொல்கிறாரு, சார் நான் ஒரு கதை கேட்டேன், ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, ஒரு 1 hour கேட்டால் சரியாகிடும் சார் அப்படின்னு சொல்கிறாரு சார். வந்தோடனே அவர்கிட்ட ஐடியாவாக ஏன்னா 1 hour ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஐடியாவாக ஒரு 5 minutes எப்படி போகுதுன்னு சொல்லிவிடுங்க, தென் கதையை அப்படியே கேட்பாங்க. சில சமயம் அப்படி தோணும். சில டைரக்டர்ஸ் விரும்புவாங்க, சார் நான் ஸ்லோவாக போகிறேன், நீங்கள் அப்படியே கேளுங்க ப்ளீஸ், இல்லாட்டி என் ஸ்டோரி ஸ்பாயிலர்டாக நினைப்பாங்க. அப்போ நமக்கு டைம் இருந்தால் உட்காந்து கேட்போம். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் வேறு ஃபார்மில் இருக்கும்.